ஒரு சூப்பரான ஒரு டிஃபன் பார்க்கலாமா? அதுக்கு என்னென்னு பொருள் பார்க்கலாமா? வெந்தய தோசை தாங்க. அதுக்கு ஒரு அழகு பச்சரிசி, அப்புறம் ஒரு அழகு இட்லி அரிசி, ரெண்டையும் நல்லா களைஞ்சி ஊற வைக்கணும். உளுத்தம்பருப்பு இதால் இந்த சின்ன கரண்டியால் 2 கரண்டி உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். அப்புறம் இந்த ஒரு கரண்டியால் வெந்தயம் எல்லாத்தையும் தனித்தனியாக ஊற வைங்க. இந்த மாதிரி அரிசி தனியாக, உளுந்து தனியாக, வெந்தயம் தனியாக, மூணுத்தையும் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைக்கலாங்க. 3 மணி நேரம் ஊறினோன்னே அதுக்கப்புறமா அரைச்சி எடுக்கலாங்க. அந்த வெந்தய தோசைக்கு நினச்சி வச்சேன்லங்க, அதை அரைச்சிட்டேங்க. தனித்தனியாக மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். அரிசி தனியாக, உளுந்து தனியாக, வெந்தயம் தனியாக அரைச்சிட்டு இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் இதை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், வெளியிலே வைங்க. இது கொஞ்சம் புளிக்கணும். புளிச்சாதான் அந்த தோசை பன் மாதிரி உப்பி வரும். அந்த வெந்தய தோசை அரைச்சேன் இல்லைங்க, அது தோசையாக ஊற்றி அதுக்கு கொத்தமல்லி சட்னிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது, பஞ்சு போல் இருக்கும்.